திருவாரூர் மாவட்டம் நிலவங்கார்குடியில் வீட்டில் தனியாக இருந்த பிரபாவதி என்ற பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். நீண்ட நேரமாகியும் கதவை திறக்காததால் அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கற்பகம், திருவாரூர் அருகே இளவங்கார்குடி கிராமத்தில் வசித்து வருவர் பிரபா மற்றும் நாகராஜன் தம்பதியினர். அதாவது நாகராஜன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டிற்கு வேலைக்காக சென்றுள்ளார். இந்நிலையில் ராஜபுர நகர் பகுதியில் பிரபாவதி மட்டும், அவர் மனைவியான பிரபாவதி மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார். இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. இந்நிலையில பார்த்தீங்கன்னா இவர் ஆடு வளர்ப்பிலும் அதிகமாக ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் சாப்பிட்டு உறங்க சென்றவர் காலையில் வழக்கம் போல் ஆடுகளை அவிழ்த்து விடாமல் இருந்ததால் அந்த ஆடுகள் கத்தத் தொடங்கியுள்ளன. இதனால் அருகில் வசிப்பவர் சிறுவன் ஒருவன் அந்த வீட்டை சென்று பார்த்தபோது பிரபாவதி இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். அதனை அடுத்து அவர் உறவினர்கள் மற்றும் அருகில் வசிப்பவர்கள் தகவல் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக இங்கு சென்ற தாலுகா காவல்துறையினர் உள்ளே சென்று பார்த்தபொழுது கழுத்து அறுக்கப்பட்டு மேலும் இரத்த வெள்ளத்திலும் பிரபாவதி உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதனை அடுத்து அங்கு உடனடியாக மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களும் நேரடியாக விசாரணை பகுதிக்கு நேரடியாக விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் அவர் தெரிவித்ததாவது நகை பணத்திற்காக இந்த கொலை நடந்துள்ளதாக தெரியவில்லை என்றும் வேறு எதுவும் காரணமா என்று உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு முழுமையான தகவல் தெரிய வரும் என்றும் உடனடியாக குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.